ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மயோனஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சைட் டிஷ் மயோனஸ் தான். சாண்ட்விச், சாலட், கிரில், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு எல்லாத்துக்குமே நம்ம மயோனஸ் இல்லாமல் சாப்பிட்றதே கிடையாது. அது அன்ஹெல்தின்னு தெரிஞ்சாலுமே யாருமே அதை வேணான்னு சொல்றதே இல்லை. அந்த அளவு டேஸ்ட்டுக்கு என்ன காரணம், அது சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு எவ்வளோ கெடுதல், கேரளால ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மயோனஸ் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபுட் கல்ச்சர். ஃப்ரெஞ்ச், ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகளில் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து யூரோப், அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா இப்படி எல்லா நாடுகள்லையுமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்தியாவில் மட்டும் மொத்தம் 12 கோடி விற்பனை ஆயிருக்கு. மயோனஸ்ல ஃபுல்லா கேலரிஸ் அண்ட் ஃபேட் மட்டும்தான் இருக்கு. இதுல மெயினான இன்கிரிடியன்ட் ஆயில் மட்டும்தான். ஆயில் 80%, எக் 15%, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் 5% இருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் மயோனஸ்ல 100 கிலோ கேலரிஸ் இருக்கு. சோடியம் மட்டுமே 80 மில்லிகிராம் இருக்கு. ஒன் டே ஃபுல்லா நம்ம எடுத்துக்கிற ஆயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் மயோனஸ்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து எண்ணெயில முக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும், நம்ம இப்ப அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மயோனஸ் எப்படி செய்யறாங்கன்றத பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் பேரு எமல்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது கரையாத இரு திரவங்களை கரைச்சு சரியான உணவா மாற்றுறது பேர் தான் எமல்சிஃபிகேஷன். ஒரு பச்சை முட்டை, சால்ட், சுகர், கார்லிக், பெப்பர், வினிகர் ஆர் லெமன், எண்ணெய் ஸ்மெல் இல்லாத எண்ணெய், சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன்லாம் கிடையாது, 350 ml எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. மயோனஸ் எந்த அளவு கெட்டியா கிரீமியா இருக்கோ அந்த அளவு ஆயில் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இதோட டேஸ்டுக்காக மைதா, ஒயிட் சாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நம்ம சாப்பிட்ற மயோனஸ்ல என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தா எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும்தான். பிபி, சுகர், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸ், வெயிட் கெயின் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ரா எக் யூஸ் பண்றதுனால கண்டிப்பா இன்டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். இதை நீங்க பேக்கெட்டா வாங்கி வீட்ல ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அப்படியே வாங்கி வச்சாலும் FSSAI முத்திரை இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல நம்ம செஞ்சிடலாம். பட் நீங்க கடைக்கு போய் சாப்பிட்ற மயோனஸ் எல்லாம் எப்ப செஞ்சாங்க, எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணிருக்காங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. சோ பெட்டர் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது. கேரளால இந்த மயோனஸ் பேன் பண்ணி 1 இயர் ஆகுது. ஏன் கேரளால பேன் பண்ணாங்கன்னா, இது பச்சை முட்டையில செய்யறனால முட்டையில சால்மனெல்லா பாக்டீரியான்ற கிருமி இருக்கும். இது ஃபுட் பாய்சனிங், வயிற்று வலி, தலைவலி இந்த மாதிரி நிறைய உடம்பு உபாதைகள் கொடுக்கும். கேரளால இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய நியூஸ் வந்திருக்கு. ஷவர்மா சாப்பிட்டு ஒரு குழந்தை இறந்துருச்சு, நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இதுக்கு மெயினான ரீசன் இந்த ஷவர்மால இருக்க மயோனஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதனாலன்னா, இந்த பச்சை முட்டையில இருக்க சால்மனெல்லா பாக்டீரியா அப்படின்ற கிருமி தொற்றுனாலதான் இறக்குற அளவுக்கு போயிருக்காங்க. அதனால பச்சை முட்டை யூஸ் பண்ணி செய்யற மயோனஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. மத்தபடி வெஜ் மயோனஸ், முட்டையிலே பாஸ்டரைஸ்டு எக்னு இருக்கு. சோ பதப்படுத்தி வச்ச முட்டையில அந்த கிருமி சால்மனெல்லா பாக்டீரியா இருக்கு, அந்த முட்டை யூஸ் பண்ணி மயோனஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கேரளாக்கு அடுத்து செகண்ட் ஸ்டேட்டா தெலுங்கானாலையும் அக்டோபர் 30th அப்ப பேன் பண்ணிருக்காங்க. அவ்வளோ கெட்டது தர மயோனஸ் நம்ம ஏன் சாப்பிடணும்? இல்லனா அதுக்கு அல்டர்னேட்டிவா யோகர்ட் இல்லனா கர்ட் எடுத்துக்கலாம். அதுல லெமன் ஜூஸ், கார்லிக், மிளகு இதெல்லாம் போட்டுக்கலாம். இல்லனா நல்ல பாயில் பண்ண பொட்டேட்டோவை மில்கோட சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுல சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி வீட்ல செய்யற மயோனஸ்ல ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் ஊத்தாம அவகேடோ ஆயில், கெனோலோ ஆயில், சோயாபீன் ஆயில் இந்த மாதிரி நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்க ஆயில் ஊத்துனீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது. இதுல எல்லாம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அடுத்து ஃபைனல் ஆப்ஷனா மில்க், எக், ஆயில் இது 3மே இல்லாம கூட மயோனஸ் செய்யலாம். அது எப்படின்னா, பால் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் லெமன் ஜூஸை புழிஞ்சிங்கன்னா பால் திரிஞ்சு பன்னீர் ஆயிடும். அந்த பன்னீரை மிக்சியில போட்டுட்டு அதோட கார்லிக், பெப்பர், சுகர், சால்ட், லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணீங்கன்னா சூப்பரான கிரீமியான டெக்ஸ்சர் வந்துடும். அதை நீங்க மயோனஸா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா 7 to 10 days வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். பட் அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பாய்.